السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நமது உயிரினும் மேலான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினரின் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நன்மைகளுக்கு முந்திக் கொள்வோம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே உரையாற்ற உள்ளோம். நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் ஆன்மீக நெறிமுறைகளை மாத்திரம் கற்பிக்கவில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தான வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்பிக்கிறது. ஒரு மனிதன் தமக்குத்தாமே தீங்கிழைக்காமலும் தன்னுடைய சக மனிதனுக்கு தீங்கிழைக்காமலும் வாழ வேண்டும். இறைவன் இந்த உலகத்தில் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அத்தகைய பாவமான காரியங்களிலிருந்து, தீமையான செயலிலிருந்து விலகிக் கொண்டு வாழ வேண்டும் என வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்றுத்தருகிறது. நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் போதிக்கவில்லை, சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் போதிக்கிறது. இறைவன் தன் திருமறையில் அத்தியாயம் 2:177 கூறுகிறான், கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்களது முகங்களை திருப்புவதில் மட்டுமே நன்மை இல்லை. நன்மை செய்வது என்பது அந்த கிபிலாவை நோக்கி அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரமல்ல, மாறாக நன்மை செய்வோர் யார் என்றால் அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த நேசத்தின் காரணமாக, அவன் மீதுள்ள அந்த அன்பின் காரணமாக தன்னுடைய சக மனிதர்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, நெருங்கிய உறவினருக்கு, தூரத்து உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, இப்படி இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்வோர்தான் நன்மை செய்வோர் ஆவார். உராய் கல்லதீன சதக்கு, அத்தகைய நன்மை செய்பவர்கள் தான் உண்மையாளர்கள். உராய்கமுல் முத்தகூன், அவர்கள் தான் இரையச்சம் உடையவர்கள் என இறைவன் நன்மை செய்பவர்கள் குறித்து இந்த வசனத்தில் சிலாகித்து கூறுகிறார். ஒரு சமய பெருமானத்தில் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய நன்மையான காரியங்களை என்னை சொல்லித்தாருங்கள் என சொன்ன போது பெருமானார் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கூறினார்கள், தாபுதுல்லா லா துஷ்ரிகு பி ஷைஆ, நீர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், நீ அவனுக்கு இணையாக எதனையும் எவரையும் கருதக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதானங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வ துகீமு ஸலாத், கடமையான தொழுகையை நீ நிறைவேற்ற வேண்டும். வ துத்தி ஸகாத், கடமையான ஜக்காத் என்னும் அந்த ஏழைகளுக்கான தர்மத்தை நீ சரியாக நிறைவேற்ற வேண்டும். வ தஸூம் ரமதான், ரமலானில் நீ நோன்பு நடக்க வேண்டும் என சொல்கிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மனிதர் பெருமானாரிடத்தில் தன்னை சுவனத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய நன்மையான காரியங்களை பற்றி கேட்டபோது பெருமானார் அவர்கள் முதலாவதாக எதை சொல்கிறார்கள்? நீர் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனை மட்டுமே தொழ வேண்டும் என அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிவிட்டு அடுத்ததாக உடனடியாக சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக தர்மத்தை பற்றி பெருமானார் கூறினார்கள். அதுபோல இன்னொரு சமயம் பெருமானாரிடத்தில் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என கேட்டார். உடனே பெருமானார் அந்த மனிதர்களுக்கு கேட்கிறார்கள், நீ மறுமை நாள் எப்போது வரும் என கேட்கிறீர், அந்த மறுமை நாளுக்காக நீ எத்தகைய நன்மைகளை தயார் செய்து வைத்திருக்கிறீர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதாவது பெருமானார் அவர்கள் அந்த நபி தோழரிடத்தில் கேட்ட கேள்வி அந்த தோழருக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் மறுமைக்காக, மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ நம் ஒவ்வொருவருக்குமானது அந்த கேள்வி.
பெருமானார் அவருடைய கேட்ட கேள்விக்கு நமக்கு இந்தியத்தில் என்ன பதில் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமைக்காக, மறுமையின் வெற்றிக்காக நாம் எத்தகைய நன்மைகளை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். இறைவன் தன் திருமறையில் நாளை மறுமையில் அந்த மகிழ்ச்சியான சுவன வாழ்வு யாருக்கு கிட்டும் என அத்தியாயம் 101 வசனம் 6 பேசுகிறான். அம்மா மன்சப்புள்ளது மவாசீனுது பௌவஃபி ஈஷத்திராலியா. மறுமையில் அந்த மீசானில் யாருடைய நல்லமல்கள் நன்மைகள் கனமாக இருக்கிறதோ அவர்தான் அந்த திருப்தியான மகிழ்ச்சியான நிரந்தரமான சுவன வாழ்க்கையில் இருப்பார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கா இல்லையா, நன்மைகளின் எடைகளை பொறுத்து அதனுடைய கனத்தை பொறுத்து தான் நாளை மறுமையில் இறைவனிடமிருந்து அந்த மகிழ்ச்சியான சுவன வாழ்வை பரிசாக பெற முடியும் என இறைவன் இந்த வசனத்தை சொல்கிறான். அதுபோல இறைவன் தன் திருமறையில் நன்மைகளை குறித்து அத்தியாயம் 55 வசனம் 60 கூறுகிறான். ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நன்மைக்கு நன்மை தவிர வேற கூலி உண்டா? இறைவன் கேட்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு இறைவனிடமிருந்து அவரது மன்னிப்பும் மகத்தான சுவன வாழ்வும் தவிர வேறு நற்கூலி உண்டா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். ஒரு சமயம் நன்மைகளை குறித்து இறைவனிடமிருந்து ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனமானது அந்த மதீனத்து நகரத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த அபூதல்கா என்ற மனிதரை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வசனம் அந்த செல்வந்தரை மிகவும் அவர்களது மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது என்ன வசனம்? இறைவன் தன் திருமறை அத்தியாயம் 3 வசனம் 92 கூறுகிறான். நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து, நீங்கள் அதிகம் நேசிக்கின்றவற்றிலிருந்து தானம் செய்யாதவரை, தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மைகளை, நிறைவான நன்மைகளை நீங்கள் அடைய மாட்டீர்கள். இந்த வசனத்தை பெருமானவர்கள் தன்னுடைய தோழர்கள் மத்தியில் சொன்ன மாத்திரத்திலேயே அதை கேட்ட அந்த அபூதல்கா ரலியல்லாஹு என்ன செய்யறாரு? உடனே ரசூலுல்லாஹை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹை சந்தித்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து நீங்கள் எதையெல்லாம் அதிகம் நேசிக்கின்றீர்களோ அதிலிருந்து தர்மம் செய்யாதவரை நீங்கள் நிறைவான நன்மைகளை அடைய மாட்டீர்கள் என இறைவன் கூறுகிறான். என்னிடத்தில் எனக்குரிய செல்வங்களில் எனக்கு விருப்பமான செல்வம் எது தெரியுமா? அந்த விலை மதிப்பு மிக்க பைரகா என்ற தோட்டம். அது இனி நான் அல்லாஹ்விற்கு வழங்கக்கூடிய தர்மமானது. இதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் விரும்பியபடி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இதற்கான கூலியை, இதற்கான நான் நன்மைகளை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மனிதரை பார்த்து பெருமானார் கூறினார்கள், நல்லது அபூதல்கா, இந்த தோட்டமானது, இந்த விலை மதிப்புமிக்க செல்வமானது நிச்சயம் உனக்கு மறுமையில் அதிகம் லாபத்தை, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செல்வம் தான். இருந்த போதிலும் இந்த தோட்டத்தை, இந்த செல்வத்தை உன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களுக்கு நீ தானமாக, அவர்களுக்கு நீ பங்கிட்டு தருவதைத்தான் நான் சிறந்ததாக கருதுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாரு? தன்னிடம் இருந்த விலை மதிப்பு மிக்க தோட்டம்ங்க, அந்த தோட்டத்தை உடனே நெருங்கிய உறவுகள் என்ன செய்ய தானமா பங்கிட்டு தந்த செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அதுபோல சகாபாக்கள் தங்களது வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சரிங்க, வறுமை நிலையிலும் சரி, செல்வ செழிப்பான செழுமை நிலையிலும் சரி, முழுக்க மறுமைக்காக, மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் வறுமையின் உச்சத்தில் இருந்த அந்த திண்ணை தோழர்கள் கூட முழுக்க மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னங்க? ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை. உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை போதுமான அளவிற்கு இல்லாத அந்த திண்ணை தோழர்கள் கூட மறுமைக்காக, மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயம் பெருமாள் தன்னுடைய தோழர்கள் மத்தியில் கூறினார்கள், தோழர்களே, உங்களில் யாரிடத்தில் 2 நபர்களுக்குள்ள உணவு இருக்கிறதோ அவர் 3ஆவதாக ஒரு திண்ணை தோழரை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். உங்களில் யாரிடத்தில் 4 நபர்களுக்குள்ள உணவு இருக்கிறதோ அவர் 5ஆவதாக, 6ஆவதாக 2 திண்ணை தோழர்களை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். உங்களிடமில் இருக்கக்கூடிய அந்த உணவினை பசியோடு இருக்கக்கூடிய இந்த திண்ணை தோழர்களுக்கு பங்கிட்டு உண்ணுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல உடுத்துகின்ற ஆடையை எடுத்துக்கொண்டால் எந்த திண்ணை தோழர்களிடமும் மேலாடை என்று ஒன்று இருந்ததே இல்லை. சில திண்ணை தோழர்களிடம் ஒரே ஒரு வேட்டி மாத்திரம் தான் இருந்தது. அதைத்தான் அவர்கள் தங்களது ஆடையாக அணிந்து கொண்டிருந்தார்கள்.
இன்னும் வேறு சில திண்ணை தோழர்களிடம் மிகப்பெரிய ஒரு போர்வை ஒன்று இருந்தது. அந்த போர்வையை அவர்கள் தங்களது உடலில் இந்த கழுத்தில் இருந்து கரண்டைக்கால் வரைக்கும் உடல் முழுக்க சுற்றி கொண்டு அதைத்தான் தங்களது ஆடையாக அணிந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் வேறு சில திண்ணை தோழரின் நிலைமை மிக மிக பரிதாபகரமானதாக இருந்தது. எந்த அளவிற்கு தெரியுமா? அவர்களிடம் மிக சிறிய அளவிலான ஒரு போர்வை ஒன்று மாத்திரம்தான் இருந்தது. அந்த போர்வையை அவர்கள் தங்களது உடலில் கழுத்தில் இருந்து அந்த முழங்கால் வரைக்கும் தான் சுற்றிக் கொள்ள முடியும். அதுபோல அந்த மிக சிறிய அளவிலான போர்வையை தங்களது ஆடையாக அணிந்து கொண்டிருந்த அந்த தோழர்கள் வெளியே வரும்போது தங்களது மறைவிடங்களை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சியபடி அந்த ஆடையின் நுனிகளை தங்களது விரல் நுனிகளால் பிடித்தபடியே நடப்பார்களாம். இந்த அளவிற்கு வறுமையின் கொடுமை என பாருங்கள். ஒரு சமயம் ரபியா இப்னு காஃப் என்ற நபி தோழர், இவர் ஒரு திண்ணை தோழர். இவர் பெருமானார் அவர்கள் உழு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தம்முடைய இயற்கை தேவையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்க வர்றாங்க. உடனே அங்கிருந்து அவர் என்ன செய்யறாரு, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு உழு செய்வதை தண்ணீர் எடுத்து வச்சிருந்தாரா இல்ல, அதை எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஊத்தி கொடுத்து உதவி செய்கிறாரு. அப்ப பெருமானார் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, யா ரபியா, உமக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்களே அப்படின்னு சொன்ன போது அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு ஆசை இருக்கு. அது என்னவென்றால், நாளை மறுமையில் சுவனத்தில் நான் உங்களுடன் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, இது ஒல்லாத வேற ஆசை இருந்தா சொல்லுங்களேன், இந்த உலகத்துல இந்த துனியாவுல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்களேன்னு சொல்லும் போது அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னு அதுதான் எனக்கு வேண்டும். என்னுடைய ஆசை, என்னுடைய தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாளை மறுமையில் சுவன வாழ்வை இறைவனிடமிருந்து பரிசாக பெற வேண்டும். அந்த சுவனத்தில் நான் உங்களுடன் இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சில உபரியான கூடுதலான வணக்க வழிபாடுகள் செய்யும்படி அறிவுறுத்துறாங்க. நாம் இங்க கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? அடிப்படை தேவைங்க. அடிப்படை தேவையான உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை இல்லாத, போதுமான அளவிற்கு இல்லாத அந்த மக்களிடத்தில் உங்களுக்கு தேவை என்ன சொல்லுங்க, உங்களுடைய ஆசையை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில் என்ன? இந்த உலகத்தில், இந்த அழியக்கூடிய அற்பமான சொற்பமான உலகத்தில் எங்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை, எங்களுக்கு எந்தவித ஆசையும் இல்லை. எங்களது தேவையெல்லாம் நாளை மறுமையில் அந்த சுவனத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்க ஆசைப்படுவோம் என்ற சொன்ன செய்தியை எல்லாம் பார்க்கிறோம். இதுபோல சகாபாக்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை, லாபங்களை துச்சம் என கருதினர். இன்னும் சொல்ல போனால், இந்த உலகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த செல்வங்கள் தங்களை தேடி வந்த போது கூட அதை பெறுவதற்கு பதிலாக அதை வாங்க மறுத்திருக்கின்றனர். ஒரு சமயம் ஒரு கிராமவாசிங்க பெருமானாருடைய இந்த போதனைகளை, அறிவுரைகளை கேட்டுவிட்டு என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு அந்த கிராமவாசி என்ன செய்யறாரு, கலிமா சொல்லி இஸ்லாத்தில் இணைகிறார். இஸ்லாத்துல இணைந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை நேரான வழி அமைச்சுக்கிட்டு நபி வழியில வாழ்ந்து கொண்டு வர்றாரு. சில காலம் போதுங்க, பெருமானார் அவர்கள் புனித போருக்கு புறப்படுவதற்கு தயாரா இருக்காங்க. புனித போருக்கு புறப்படுவதற்கு தயாராகி கொண்டு போது அப்போது புதிதாக அந்த இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, அந்த கிராமவாசி அங்க வர்றாரு. வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த அறப்போரில் பங்கு கொள்ள ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்களே சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அனுமதி தந்தாங்க. எப்படி தந்தாங்க? அந்த போர்க்களத்தில் அவரை படை வீரராக களத்தில் இறக்கவில்லை, மாறாக தன்னுடைய படை வீரர்களுடைய வாகனங்கள் இருக்கா இல்லையா, இந்த ஒட்டகங்கள், குதிரைகள், இந்த வாகனங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பணியில் அமர்த்துறாங்க. போர் முடிஞ்சிருச்சுங்க. போர் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. அல்லாஹ்வுடைய அருளால் அந்த யுத்தம் ஏராளமான கனிமத் பொருட்களோடு போர் நிறைவு பெறுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த போரில் கிடைத்த அந்த கனிமத்து பொருள் இருக்குல்ல, அதையெல்லாம் போரில் பங்கு கொண்ட அந்த படை வீரர்களுக்கு என்ன செய்யறாங்க, பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல ஒரு பங்க தன்னுடைய தோழர் வசமாக, ஒரு தோழர் மூலமாக அந்த கிராமவாசி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த தோழர் நபி தோழர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, கிராமவாசி போய் சந்திச்சு அதை கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த கிராமவாசி அதை பார்த்துட்டு கேட்கிறாரு, மாகாதா இது என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த நபி தோழர் சொல்றாரு, இது ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் கொடுத்தாங்க, இது போரில் கிடைத்த கனிமத்து பொருள், இது உமக்குரிய பங்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த ஏராளமான செல்வத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு அள்ளிட்டு என்ன செய்யறாரு, திரும்ப ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படி திரும்ப ஒப்படைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கனிமத்து பொருளை ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே,
நான் இந்த செல்வத்திற்காக உங்களது அறிவுரைகளை நான் பின்பற்றவில்லை. இந்த கனிமத்து பொருளுக்காக இந்த சத்திய சன்மார்க்கத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்ளவில்லை. நான் இந்த இஸ்லாத்தில் இணைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நான் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வேண்டும். அந்த போரில் என்னுடைய இந்த கழுத்தின் மீது, என்னுடைய இந்த தொண்டை குழியில் எதிரிகளுடைய அம்பு துளைக்க வேண்டும். எதிரிகளுடைய அம்பு துளைத்து நான் போரில் வீர மரணம் அடைய வேண்டும். அவ்வாறு நான் வீர மரணம் அடைவதன் மூலமாக நான் சுவன வாழ்வை இறைவனிடமிருந்து பரிசை பெற வேண்டும், பரிசாக பெற வேண்டும். இந்த ஒரே நோக்கத்திற்காக, இந்த ஒரே காரணத்திற்காக தான் நான் இந்த சன்மார்க்கத்தில் நான் இருந்தேன். மற்றபடி இந்த செல்வத்திற்காக இல்லை என சொல்லிவிட்டு சொல்லும் போது உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீ சொன்ன வார்த்தைகளில் உண்மை இருக்குமானால் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துவான். சொல்லிட்டு அந்த மனிதர் என்ன செய்யறாங்க? அந்த கிராமவாசி திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. திருப்பி மீண்டும் ஒரு யுத்தம் வருதுங்க. இந்த யுத்தத்திலும் இந்த கிராமவாசி பங்கு பெறாரு. எப்படி பங்கு பெறாரு? ஒரு படை வீரராக கிளம்பி இறங்கிறாரு. போர் முடியுது. போர் முடிஞ்ச பிறகு போர்ல வீர மரணம் அடைகிறாங்களா இல்லையா, சகிதாகிறாங்களா இல்லையா, அவர்களுடைய உடல்களை பூரா அங்கிருந்த தோழர்கள் அப்படியே ரசூல்லா அடையாளம் காட்டிக்கிட்டே வர்றாங்க. ரசூல்லா அப்படியே ஒவ்வொரு உடலையா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு மனிதர் தன்னுடைய கழுத்துல தொண்டை குழியில ஒரு அம்பு துளைத்து வீர மரணம் சகிதாக்கப்பட்டிருக்காரு. ரசூல்லா அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, இந்த அன்றொரு நாள் ஒரு மனிதன் நம்ம இடத்தில் தன்னுடைய கழுத்தில் தொண்டை குழியில் எதிரியுடைய அம்பு துளைத்து தான் வீர மரணம் அடைய விரும்புவதாக சொன்னார்ல, அந்த கிராமவாசி இவர் தானா, அவர் தானா இவர், அந்த மனிதர் தானா சொல்லி கேட்கும்போது உடனே அங்கிருந்த தோழர்கள் சொல்றாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அந்த கிராமவாசி தான் இவர் என்று சொன்ன போது உடனே பெருமாள் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த மனிதர் உண்மையைத்தான் உரைத்திருக்கின்றார், அவர் உண்மையைத்தான் உரைத்திருக்கின்றார், அல்லாஹும் அதை உண்மைப்படுத்தி விட்டான் சொல்லிட்டு ரசூல் என்ன செய்றாங்க, தன்னுடைய புனிதமிக்க ஆடை இருக்கு பார்த்தீங்களா, தான் அணிந்திருந்த அந்த புனித மேலாடை இருக்குல்ல, அந்த மேலாடையை கலற்றி அந்த மனிதருக்கு மையத்திற்கு கஃபனாடையா அனுப்பிறாங்க. கஃபனாடையா அனுப்பித்து விட்டு ரசூலா என்ன செய்யறாங்க, தன்னுடைய இரு கரங்களை கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ்விடத்துல எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க தெரியுமா? இறைவா, இதோ இவர் உன்னுடைய அடிமை, இதோ இவருக்கு உனக்காக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார், இதோ உன் பாதையிலே இவர் வீர மரணம் அடைந்திருக்கின்றார், இவரது உயிர் தியாகத்திற்கு, இவரது ஷஹாதாவிற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கையேந்தி என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சமயம் பெருமாள் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் மத்தியில் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன்னாஸ், மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் ஒருபோதும் இரக்கம் காட்டவே மாட்டான். நீர் உன்னுடைய சகோதரனுக்கு, சக மனிதனுக்கு, பிற மக்களுக்கு நீ இரக்கம் காட்டவில்லையா, கருணம் காட்டவில்லையா, அல்லாஹ் ஒருபோதும் இரக்கம் காட்டவே மாட்டான் என பெருமானார் கூறினார்கள். ஒரு சமயம் பாத்தீங்கன்னா முற்பகல் வேலைங்க, அப்போ முனர் குலத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தில ரசூலா பாக்குறதுக்காக வர்றாங்க. வந்த அந்த கூட்டத்தினுடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? மிகவும் பரிதாபகரமானதா இருந்துச்சு. எப்படி தெரியுமா? அதாவது பல நாட்கள் பட்டினி கிடந்து எலும்பு தோலமா இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி உடல் மெலிந்து நலிந்து கிடக்காங்க. அது மாத்திரமல்ல, அந்த பாலைவன சுடும் மணல் வெயில் இல்ல, காலில் செருப்பு கூட அணிய வசதி இல்லாம, வயிற்றுக்கே சோத்துக்கு வாங்குறதுக்கு வழி இல்லையே, அப்புறம் காலில் எங்கிட்டு செருப்பு போட முடியும்? காலில் செருப்பு அணியாதவர்களா வந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்தில் அணிந்திருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே வட்டம் வட்டமாக கிழிந்து கந்தல் கந்தலான மிக நீளமான ஒரு கம்பளி ஆடை அணிந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அவருடைய வறுமை நிலை, பரிதாபகரமான தோற்றத்தை பார்த்த மாத்திரத்தில் அன்னதாரின் முகம் அப்படி நிறம் மாறுது. நிறம் மாறிட்டு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பதற்றத்தோட ரொம்ப வேதனையோட என்ன செய்றாங்க, தன்னுடைய இல்லத்துக்குள்ள போறாங்க. இல்லத்துக்குள்ள போயிட்டு திருப்பி அதே மாதிரி வேதனையோட திருப்பி வெளியில வர்றாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கொடுக்கறது எதுவும் இல்லை வீட்டுல. திருப்பி என்ன செய்ய அதே வேதனையோட வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்றாங்க, அங்கிருந்து பிலால் ரலியல்லாஹு பார்த்து தொழுகைக்கு மக்கள் அழைங்க, தொழுகைக்கு மக்கள் அழைங்க சொல்லும் போது அங்கிருந்து பிலால் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, பாங்கு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு கூப்பிடுறாங்க போது பிலால் ரலியல்லாஹு பாங்கு ஒலி கேட்டு என்ன செய்யறாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமா தொழுகைக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அங்கிருந்த மக்களுக்கு தொழுகையை நடத்தி முடித்து விட்டு அங்கிருந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது அப்போது பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை அந்த மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, யா அய்யுஹன்னா சத்தகூர போக்கும், மனிதர்களே உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்,
அவனே ஒரே ஒரு மனிதரிலிருந்து உங்களை படைத்தான், மேலும் அந்த மனிதரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? உறவினர் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவராக இருந்து கொண்டிருக்கிறான். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்துவிட்டு சும்மா விட்டு விடவில்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவிப்பதற்காக ஏராளமான அடிப்படைகளை இறைவன் தாராளமாக வழங்கியுள்ளான். உறவுகள், உறவினர்கள் அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அடிப்படை. உறவினர்கள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் உறவினர்கள் குறித்து உங்களை இறைவன் விசாரிப்பான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? இன்னொரு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அத்தியாயம் 59 வசனம் 18 இருந்து ஓதி காமிக்கிறாங்க. இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமை நாளை கண்டு எத்தகைய நன்மைகளை தயார் செய்து வைத்தீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன். நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி, பிற மக்களுக்கு இழைக்கின்ற சிறிய தீமைகளாக இருந்தாலும் சரி, நன்மை தீமைகள் அனைத்தையும் இறைவன் நன்கறிந்தவன் என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு பெருமாள் அவர்கள் அந்த முனர்களை கூட்டத்தினருக்கு தர்மம் செய்யும்படி சொல்றாங்க. எப்படி தர்மம் செய்யணுமா? பெருமானார் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உங்களிடம் இருக்கக்கூடிய பொற்காசுகளிலிருந்து, வெள்ளி காசுகளிலிருந்து, ஆடைகளிலிருந்து, இன்ன பிற பேரித்தப்பழம், கோதுமை போன்ற உணவுப் பொருட்களிலிருந்து தர்மம் செய்யுங்கள். இந்த உணர்வுள்ள கூட்டத்தினருக்கு தர்மம் செய்யாமல் ஒருவரும் இருந்து விட வேண்டாம். எந்த அளவுக்கு சொல்றாங்க? இத்தக்குன்னார உல பிஷிக்கு தம்ற, பேரித்தம்பளத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் அவர்கள் சொல்லி முடித்த மாத்திரத்திலேயே அங்கிருந்த மக்கள் தங்களது வீட்டில இருந்து என்ன செய்றாங்க? தங்களுடைய பொற்காசுகள் இருந்து, வெள்ளி காசு, ஆடைகள், இன்ன பிற பொருட்கள், உணவுப் பொருட்கள் இருந்து என்ன செய்றாங்க? தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அன்சாரிகள் ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றாருங்க. பெரிய மூட்டைனா எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் கை கால அப்படி நடுங்குது, கிடுகிடு நடுங்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மூட்டையை தர்ம பொருளை தூக்கிட்டு வர்றாரு. வீட்டுல இருக்க இந்த எல்லா பொருளையும் அள்ளிட்டு வந்திருப்பார் போல. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் அலைகளையா கூட்டம் கூட்டமாக தன்னுடைய தர்ம பொருளோட வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அந்த மதீனத்து பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா 2 மலை அளவுக்குங்க, 2 மலை போல தர்ம பொருள் அப்படி குமிஞ்சு போயிருக்கு. ரசூல் அப்படி திரும்பி பாக்குறாங்க அந்த தர்ம பொருட்களை. சற்று நேரத்துக்கு முன்பாக, அதாவது அந்த முனர்கள கூட்டத்தினுடைய வறுமை நிலையை பார்த்து, பரிதாபகரமான தோற்றத்தை பார்த்து, அண்ணாவின் அழகு மூலம் வாடி இருந்துச்சா இல்லையா, இந்த மலை போல் குவிந்திருந்த தர்ம பொருளை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பொன்னை போல பிரகாசமா மின்னுதான் ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. அதே மாதிரி அது மாத்திரமல்ல, நன்மைகள் குறித்து இறைவன் நிறைய இடத்துல பேசுறான். அந்த நன்மைகளை எப்படி செய்யணும், நாம இதையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். நன்மைகளை எப்படி செய்யணுமா? அத்தியாயம் 2 வசனம் 148 சொல்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். எப்படி பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நன்மைகள் செய்வதை நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு செய்யுங்கள் என இறைவன் இந்த வசனத்தை சொல்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களுங்க, ஒன்றல்ல ரெண்டல்ல, அளவற்ற தியாகங்கள், ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, அதாவது பெரும்பாலும் ஒரு சமயம் கேட்கிறாங்க, தன்னுடைய தோழர்கள் மத்தியில சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தோழர்களே, உங்களில் இன்று நோன்பு வைத்தவர் யார்? உடனே அங்கிருந்து அபூபக்கர் என்ன சொல்றாங்க? அனையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்று நோன்பு பிடித்திருக்கிறேன். உடனே ரசூல் அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க, இன்று தினம் அதாவது இன்றைய தினம் பசித்தவருக்கு உணவளித்தவர் யார்? ஒரே ஒரு ஏழைக்கு, பசித்த ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? உடனே அதற்கு அவங்களால உடனே பதில் கொடுத்து, அபூபக்கர் இல்லா, அனையா ரசூலுல்லாஹ், இன்றைய தினம் உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று வந்தவாறால். உடனே அபூபக்கர் பதில் வருது, அனையா ரசூலுல்லாஹ். ரசூல் அவருக்கு கடைசி 4வது கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அதாவது இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யாராவது உண்டா?
அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பதில் வருது. அனையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்து வந்திருக்கிறேன். இப்படி பெருமானார் அவர்கள் நன்மைகளை ஏவும் போதெல்லாம் செய்யுங்க, நன்மைகளை செய்யும்படி கட்டளை இடும்போதெல்லாம் அதை முதலாவதாக முந்திக் கொண்டு செய்பவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்த செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சாதாரண சகாபியா? அதாவது நமது உயிரின் மேலான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த அபூபக்கர் சுவனவாசி, இந்த அபூபக்கர் சொர்க்கவாசி என நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், நற்செய்தி கூறப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, அதாவது பெருமானார் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக அந்த நாட்டினுடைய கலீஃபாவாக, அரசராக ஆட்சி செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெரும் செல்வந்தராக திகழ்ந்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு போது, மரண தருவாயில் எந்த ஒரு செல்வத்தையும் விட்டு செல்லவில்லை, எந்த ஒரு செல்வத்தையும் தன்னுடைய குடும்பத்துக்காக விட்டு செல்லவில்லை. மாறாக தன்னிடமிருந்த எல்லா செல்வங்களையும் சரிங்க அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து அளப்பரிய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் சென்ற இந்த செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். இது குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தந்தையை பற்றி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் எந்த ஒரு தினாரையும், தினார்னா என்ன தெரியுமா, நம்ம சல்லி காசு சொல்றோம் பாத்தீங்களா, எந்த ஒரு தினாரையும் திர்ஹாமையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை. மாறாக அத்தனை செல்வத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து விட்டு சென்றார்கள். அவர்களுக்காக அல்லாஹ் மறுமையில் நல்ல தங்குமிடத்தை தருவாராக, அருள் புரிவாராக சொல்லி தன்னுடைய தந்தைக்காக என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. ஒரு சமயம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய தியாகம் இருக்குல்ல, அவருடைய தயால குணம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தன்னுடைய தோழர்கள் மத்தியில் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா? இந்த அபூபக்கர் வழங்கிய செல்வங்கள் இருக்குல்ல, இந்த அபூபக்கர் வழங்கிய செல்வங்கள், பொருட்செல்வங்கள் தான் எனக்கு அதிகம் பலனை தந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அபூபக்கர் வழங்கிய செல்வத்தை போல வேறு நபர்கள் வழங்கிய செல்வம் எனக்கு அந்த அளவிற்கு பயன் தரவில்லை. இந்த அபூபக்கர் வழங்கிய செல்வம் தான் எனக்கு அதிகம் பலனை தந்ததுன்னு சொன்ன போது அங்கிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அதை கேட்டுட்டு அப்படியே கதறி அழுகுறாங்க. கதறி அழுதபடி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த அபூபக்கர் வழங்கிய செல்வம் உங்களுக்கு அதிகம் பலனை தந்ததாக சொல்கிறீர்களே, அவ்வாறு அல்ல. அதன் மூலமாக, உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்குத்தான் அதிகம் பலனை தந்தான். நீங்கள் என்னுடைய செல்வம் மூலமாக நீங்கள் அதிகம் பலனை பெற்றதாக சொல்கிறீர்கள், அவ்வாறு சொல்லாதீர்கள். உங்கள் மூலமாக அதிகம் அல்லாஹ் எனக்குத்தான் அதிகம் பலனை தான். என்ன செய்றாங்க, தேம்பி என்ன செய்றாங்க, அழுத செய்தியெல்லாம் பார்க்கிறோம். இப்படி சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையும் சரிங்க, எந்த நிலை, வறுமை நிலையிலும் சரி, செழுமை நிலையும் சரி, முழுக்க அதிகம் நன்மைகளை புரிவராக இருந்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நிலையிலும் அதிகம் நன்மை செய்பவர்களாக, நாளை மறுமையில் அதன் மூலமாக ஜன்னத்தில் கொடுத்த சென்றும் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்லருமான் என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வார ஜும்மாவில் அறிவித்தது போல இந்த வார ஜும்மாவின் வசூல் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பள்ளிவாசலுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்று திரட்டப்பட உள்ளது. குன்றத்தூர் கிளையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அங்கு நிறைய பணிகள் நடக்குது. அதாவது மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள், நிறைய பணிகள் நடக்குது. அதாவது வழியில் 5 நேர கடமையான தொழுகை, ஜும்மா தொழுகை மாத்திரம் இல்ல, அதாவது பெண்கள் பயான், ஆண்கள் பயான், தனிநபர் தாவா, குழு தாவா, அது மாத்திரம் இல்ல, இந்த மாற்று மத சகோதரர்களுக்கு வந்து தமிழ் திருக்குறானை கொடுத்து அங்க மாற்று மத சகோதரர்களுக்கு வந்து தாவா நடந்துகிட்டு இருக்கு. சரி, மார்க்க பணிகள் மாத்திரம் தான் பாத்தீங்கன்னா சமுதாய பணிகள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சமுதாய பணிகள் எடுத்துக்கொண்டால் சில பணிகள் சொன்னோம்னா, இரத்த தான முகாம்கள், அவசர இரத்த தானம் சொல்லி அறிவிச்சுட்டா உடனே வந்து என்ன செய்வாங்க, அந்த கிளையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பங்களிப்பு இருக்கும், மற்ற கிளைகளை காட்டிலும் அதிக பங்களிப்பு இருக்கும். அது மாத்திரமல்ல, பசித்தோருக்கு வந்து உணவு வழங்குறதாகட்டும், தெருக்களை சாலைகளை சுத்தம் செய்யறதாகட்டும், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர் காலங்கள் இருக்குல்ல, வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்ளுதல். இப்ப நாங்க இருக்கிற குன்றத்தூர் பகுதி பக்கத்துல தான் வந்து செம்பரப்பாக்கம் ஏரி, மிகப்பெரிய ஏரி இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2015ஆம் ஆண்டுல வந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சா இல்லையா, பல உயிர் சேதம் பொது சேதமா ஏற்படுதா இல்லையா, அது வந்து நாங்க இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட்டதோட காரணம் தான்.
அப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரண சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எப்படினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது மழை புயல் வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப இந்த குன்றத்தூர் பகுதியில வந்து அவங்க அந்த இயற்கை பேரிடர் காலங்கள்ல அவங்க ஆற்றக்கூடிய அந்த வெள்ள நிவாரண பணிகள் வந்து அளப்படியுதுங்க. இது மாதிரி வந்து நிறைய பணிகள் அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால குன்றத்தூர் பகுதியை பொறுத்த மட்டும் நிறைய இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதிகமான இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க. அதுல பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாங்க பெயர் தாங்கி முஸ்லிம்கள் தான். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் இடத்துல வந்து மார்க்கத்திற்கு முரணான இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை விதமான விதத்தான காரியம், ஷிர்கான இணை வைப்பான காரியம் நிறைய நடந்து இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலங்க கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக அங்க வந்து நம்மளுடைய ஜமாத்து சார்பாக நம்முடைய சகோதரர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்ததன் விளைவாக அங்கிருந்த பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் இந்த விதத்தில் இருந்தாங்களா பார்த்தீங்களா, அந்த இணை வைப்பான காரியத்தில் இருந்தாங்களா இல்லையா நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு முழுமையா வந்துகிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல இந்த மாற்று மத சகோதரர்களுக்கு வந்து நம்ம திருக்குறானை கொடுத்து தாவா பண்றோம்ல, அதன் மூலமாக பாத்தீங்கன்னா மாற்று மத சகோதர சகோதரிகள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வராங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அங்க இருக்கு. இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பள்ளிவாசலை பொறுத்த மட்டும் இது எப்ப நாங்க ஆரம்பிச்சோம்னா கொரோனா காலம் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா லாக்டவுன் அப்ப ஆரம்பிக்கப்பட்ட பணிங்க. அப்ப ஏற்கனவே ஒரு தெரியும் பொருளாதாரத்துல மக்கள் ரொம்ப வந்து என்னது பின்தங்கி இருந்த காலகட்டத்தில் நாங்க வந்து அப்போ கையில எடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால பாத்தீங்கன்னா அந்த டயத்துல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் பட்ஜெட். இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து 90% முடிஞ்சுங்க, எந்த வித கடனும் இல்லை. இப்ப என்னன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் மட்டும் கடன் இருக்கு. அந்த கடன் யாருக்கு தெரியுமா, அந்த இடத்த நம்ம கொடுத்தாரு சகோதரர் இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு தர வேண்டியது. அவரு வந்து பல தவணை கொடுத்துட்டாரு. இப்ப வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு பொருளாதார தேவை வந்து இப்ப அதிகமா இருக்கு, அதனால வந்து ஒரு 3 மாத தவணை எடுத்துக்கங்க. 3 மாதத்துக்குள்ள இந்த 8 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நான் பதிச்சு தரேன். அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க, என்னுடைய பொருளாதார தேவைக்காக என்னுடைய இடத்த வந்து எனக்கு கேட்டு ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாரு. சாதாரண விஷயமா இடத்தை திருப்பி கொடுக்கிறது? உங்களை போன்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்ததன் விளைவாக 5-6 வருடங்களாக உழைக்கப்பட்டதுங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நீங்கள் தந்த பொருளாதாரத்தின் மூலமாக மிகப்பெரிய அந்த பள்ளி உருவாகி இருக்கின்ற, அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இந்த நிமிஷம் வரைக்கும் தாவா பணிகள் தொய்வில்லாம போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து என்ன செய்யுங்க, அந்த 8 லட்சம் ரூபாயை வந்து இந்த 3 மாதத்தை வந்து 2 மாசம் போயிடுச்சு ஏற்கனவே. இந்த 1 மாதத்துக்குள்ள தரலன்னா வந்து நம்ம இடத்தை வந்து நமக்கு ஜமாத்து பண்ண பதிவு தர மாட்டாங்க, இடம் போயிடும். அதனால வந்து அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு அழகிய வீட்டை கட்டி தருவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்க. நாங்க இன்றைக்கு வந்த சூழ்நிலை வந்து ரொம்ப 600 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. சென்னையில இருந்து வரோம்னா மிக மிக இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா 2 மாசம் முடிஞ்சிருச்சு, இந்த 1 மாசத்துக்குள்ள 8 லட்சம் ரூபாய் சாதாரண விஷயமா? அதனால இங்க வரக்கூடிய சவுல் என்ன செய்யுங்க, தாராளமா கொடுங்க. கையில வந்து பணமா இருக்கிறவங்க பணமா கொடுங்க. அப்படி இல்லைன்னா வங்கி கணக்கு மூலமா ஜிபே மூலமா அனுப்பலாம், போன்பே மூலமா அனுப்பலாம். இன்ஷால்லா வந்து QR கோடு தருவாங்க, அதன் மூலமா அனுப்புங்க இன்ஷால்லா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நன்மைகளுக்கு முந்திக்கங்கன்னு சொல்லி. இப்ப நன்மைகளை வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க செய்யறது மாத்திரம் இல்ல மற்றவங்களை செய்ய தூண்டுங்கன்னு சொல்றான். அப்ப நீங்க வந்து ஏன்னா 1 மாசத்துல வந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரண விஷயம் இல்ல. அப்ப நீங்க வந்து நன்மையை கருதி என்ன செய்யுங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இங்க வராத சகோதரர்களுக்கு என்ன செய்ய, இதை எடுத்து சொல்லி அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. அதன் மூலமா வந்து அல்லாஹ் வந்து அதன் மூலமா என்ன செய்யுமா, நற்கூடிய வலுமா. அது மாத்திரம் இல்ல, இறைவன் தன் திருமலையில் கூறுகிறான், மத்த ஆவணம் அழுப்பி வாங்குறான். நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என இறைவன் சொல்கிறான். எனவே இது போன்ற நன்மையான காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக வளருமான் என்னை உங்களையும் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா என பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பு